நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். நண்பர்களே, இன்று நாம் சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பற்றி காண்போம். இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது, தேசிய நெடுஞ்சாலைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் 6606 கிலோமீட்டர் நீளம் அளவு உள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் 6606 கிலோமீட்டர் தொலைவு, அதாவது நீளத்திற்கு அமைந்துள்ளது. அதே நம் இந்திய நாட்டில், அதாவது தமிழ்நாடு உள்ளடக்கிய அனைத்து மாநிலங்கள் உள்ளடக்கிய இந்தியா முழுவதும் 1,44,634 கிலோமீட்டர் நீளத்திற்கு தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இப்பொழுது இந்த தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மொத்தம் 89 சுங்கச்சாவடிகள் உள்ளன. அதே நம் நாட்டில் உள்ள 1,44,634 கிலோமீட்டர் நீளத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 892 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இதை நீங்கள் எளிதாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும். எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், தமிழ்நாட்டில் 89, நம் நாடு முழுவதும் 892. சரிங்களா? இப்போ இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது 60 கிலோமீட்டருக்கு ஒன்று வைக்க வேண்டும் என்பதுதான் விதி. சரிங்களா? ஆனால் இந்த விதி சில இடங்களில் மட்டும் தளர்த்தி கொள்ளப்படும். அடுத்ததாக இதை அவர்கள் இந்த சுங்கச்சாவடிகளை அவர்கள் இங்க பாருங்க 892 ஏரோ மார்க் மேல் நோக்கி போட்டிருக்கேன். அதாவது மேன்மேலும் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஞ்சமி நிலம் 2.5 லட்சம் ஏக்கர் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த பஞ்சமி நிலம்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க, நிலமற்ற பட்டியல் இன ஏழை மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக அதாவது நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்துச்சு பாருங்களா, பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட், அப்போ 1892ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட விளைநிலங்கள் தான் இந்த பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது. அதாவது இது ஏறக்குறைய இந்தியா முழுவதும் 2.5 லட்சம் ஏக்கருக்கு அப்ப தானமாக நிலமற்ற மக்களுக்கு கொடுக்கப்பட்டு விவசாயம் பண்ணுங்க, வேளாண் தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட் மூலியமா 1892ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட விளைநிலங்களை குறிப்பது. இதை வந்துங்க இந்த பஞ்சமி நிலம் பார்த்தீங்களா, இதை 2011, அதாவது டிஎம்கே ஆட்சி, அப்போ முதல்வர் கருணாநிதி இருந்தாங்க. அந்த நேரத்தில் அப்போ இந்த பஞ்சமி நிலத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க, பஞ்சமி நில மீட்பு குழு. அந்த பஞ்சமி நில மீட்பு குழுவுக்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி மருதமுத்து அவர்களுடைய தலைமையில் பஞ்சமி நில மீட்பு குழு என்பதை அமைத்தார்கள். சரிங்க, இந்த கருத்துக்களோட அடுத்து நம்ம நேரம் எங்கே போகலான்னா, மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா. இவர் யாருங்க? இந்த மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனர். தற்போது இவர் வேர்ல்டுல அந்த வானிலைக்கு ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய மெம்பராகவும் இருக்காரு. தற்போதைக்கு இவர் இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனராக இவர் இருக்காரு. சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க, அண்ணாதுரை. அண்ணாதுரை யாருங்க? நம்மளுடைய பேரறிஞர். சரிங்களா? பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்றோம், முன்னாள் முதல்வரை பற்றி சொல்கிறோம். சரிங்களா? 1967லேருந்து 1969 வரை முதல்வராக நம்ம தமிழ்நாட்டை ஆண்டவர். இவர் 1935 அப்படின்னு ஏன் கொடுக்குறீங்கன்னா, இந்த நீதி கட்சி அப்படின்ற அப்போ ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நம்மளுடைய திராவிடர் கழகம், திமுக, இவங்களுக்கும் அவர் தான் முன்னோடி. அதாவது தென்னிந்திய விடுதலை அந்த லிபரேஷன் அந்த கட்சி இருந்தது பார்த்தீங்களா, ஒரு கூட்டமைப்பு படித்த இளைஞர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த நீதி கட்சியில் அவர் 1935 தான் சேர்ந்தார். அதன் பிறகுங்க இந்த 1944 என்பது எதை குறிக்குது அப்படின்னா, அண்ணா 1944 அந்த நீதி கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுதுதான்
திராவிடர் கழகம் அப்படிங்கிற முன்னெடுப்பை எடுத்தார். நீதி கட்சின்றது உருமாறியது. நீதி கட்சி திராவிடர் கழகமாக 1944ஆம் ஆண்டு தான் உருவெடுத்தது. அதன் பிறகு அண்ணா பெரியாரோட சில கருத்து வேறுபாடுகள் இருந்த காரணத்தினால 1949 திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உருவாக்கினார். சரிங்களா? சரிங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க சொல்லிட்டீங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக எப்போ போட்டி போட்டுச்சு தேர்தலில்? 1957. சரிங்களா? முதலாக போட்டி போடும்போது மொத்தம் 15 இடங்கள் வெற்றி பெற்றது. இரண்டாவதாக 1962 போட்டி, அதாவது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. அப்பொழுது 50 இடங்களில் வெற்றி பெற்றது. இதை ஈஸியாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 1957 முதல் முறை போட்டியிடும்போது 1-5 15. அதே 1962 இரண்டாம் முறை போட்டி போடும்போது 50. சரிங்களா? 15-50. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, 1967 அது 3வது முறை போட்டி போட்டது, ஆட்சியை கைப்பற்றுச்சு, அமோகமாக வெற்றி பெற்றது. அப்போ 234 தொகுதியில் 137 இடங்கள் வெற்றி பெற்றது. சரிங்களா? இதுதான் இனிஷியலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய படிப்படியான வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அடுத்து நண்பர்களே, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் ஏடிஎம்கே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு இதே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு குழந்தையாக அடுத்த குழந்தை என்னது? மதிமுக 1993 வைகோ அவர்களால் தொடங்கப்பட்டது. நண்பர்களே, என்னுடைய காணொலியை பொறுத்தவரை முழுவதுமாக எப்படி இருக்கும்னா, ஒரு கிறிஸ்பியாக மேக்சிமம் ஒரு கரண்ட் அஃபேர் தெரியல, இனிமேல் தான் நான் பார்க்கணும், இனிமேல் தான் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு தகவல்களாக தான் இதை நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ், இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், குறித்து வச்சுக்கோங்க. சில சமயங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சமி நிலம்னு நான் சொல்லியிருப்பேன், ஆனால் அதை தொடர்ச்சியாக நிறைய கருத்துக்களை இணைச்சி நான் சொல்லியிருந்திருப்பேன். 60 கிலோமீட்டர்னு சொல்லியிருப்பேன், அது எதனால அப்படின்றத சொல்லியிருந்திருப்பேன். இங்கே பார்த்தீங்களா, திமுக 1967 3வது முறை என்ன பண்ணுச்சு, தேர்தலில் போட்டியிட்டது, அது 137 இடங்கள் வெற்றி பெற்றதுன்னு சொல்லியிருக்கேன். அதோட ஒரு அடிஷனாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்களேன். அதே ஆண்டு அது லோக்சபா தேர்தலையும் போட்டியிட்டு அது 25 இடங்களை கைப்பற்றியது. சரிங்களா? இந்த நிகழ்வை நாங்கள் எழுதலை, ஆனால் நான் உங்களுக்கு அடிஷனாக அந்த பாயிண்ட் சொல்கிறேன். அப்போ இதுலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த கருத்துக்கள் நான் சொல்லும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருப்பேன், அதோட பேக்ரவுண்டு நான் சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் அனைவரும் கேட்டு பயன்பெற்று நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.